இன்றைக்கி ஐட்டம் கொஞ்சம் நிறையா தான், ஆனால் ஒன்று அவ்வளோ அழகாக வந்துச்சு. அதுவும் 6:45 தான் உள்ளே போனேன். வாமா மின்னல் மாதிரி கடைன்னு அனைத்தையும் 1 மணி நேரத்துலேயே பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணேன். அப்புறம் நேற்று நைட்டு எனக்கு இந்த 2 கை முட்டிலையும் ஒரே காந்துக்கிட்டே இருந்ததா, என்னன்னு திருப்பி பார்த்தா தோலெல்லாம் 2 முட்டிலையும் உறிஞ்சிருக்கு. நான் தான் எங்கேட்டு போய் புதையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இல்லாட்டி அதுவாக உரிதா என்ன கதனே தெரியல. அப்புறம் இந்த பிரியாணி பண்ண சட்டியை எட்டி பார்க்கும் போதெல்லாம் ஏதோ பெரிய சைஸ் கிணறு மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்க. அப்புறம் இந்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு சாம்பாருக்குன்னு நினச்சா அந்த கத்திரிக்காவை போடவே மறந்துட்டேன். நான் அறிவாளியாச்சு, அதனால் அதை எடுத்து எங்கள் வீட்டில் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு வாட்டி ஊருக்கு போயிட்டு வரும்போது மாவு அரைச்சே வாங்கிட்டு வந்துடும். ஏன்னா ஒன்று கடையில் வாங்கணும், இல்லை நானே ஆர்வக்கோளாராக அரைச்சாலும் அந்த மாவு வந்து ஒரு மாதிரி எனக்கு இட்லி கல் மாதிரி தான் வரும். ஆனால் இன்றைக்கி நான் பண்ண இட்லி நான் 10 பேருக்கு மாவு கொடுக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. எப்போ ஒன்று வந்தால் இன்னொன்று நல்லா வராது. ஆனால் இன்றைக்கி சாம்பார் சரி, இட்லி, பிரியாணின்னு சொல்லி எல்லாம் நல்லா வந்துச்சு. இந்த பிரியாணியில் தான் எங்கட சோத்தையே காணும் நான் போட்டதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் எல்லாம் அடிப்பொலியாக இருந்துச்சுப்பா.